இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவுரு மாவு எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து என்னோட பேபிஸ்க்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பதில் கலக்காப்பருப்பு இல்லைனாக்கா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து ஆயில் போட்டு வாட்டர் போட்டுருக்கேன். ஸோ கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணுறேன். சால்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ ரோட்டி எல்லாம் நம்ம செய்யும் போது எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் வளவலானே இருக்கட்டும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தட்டுறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வளவலானே இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ தவா வந்து காய விட அப்படியே வந்து ரொம்ப கெட்டியாக செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தட்டுறப்போ வந்து வராது. கொஞ்சம் வளவலான கூட ரொம்ப தின்னாகவும் தேவையில்ல, ரொம்ப வந்து திக்காகவும் தேவையில்ல. ஸோ இந்த அளவுக்கு வந்து தட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு தோசை பாத்திரத்தில் வந்து தட்டி விட்டுக்கணும். ஸோ தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா கையில் வச்சுக்கிட்டு பிகாஸ் நம்ம வந்து ஆயில் போட போகிறது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பாயில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணி தான் போட போகிறோம். இந்த பக்கம் இப்படியே கூட கட் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரோட்டி மாதிரி எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி இப்படி எடுத்துங்க. இந்த பக்கம் வந்து இப்படி கட் பண்ணி வைங்க. அது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வேகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆற வச்சுன்னா நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரிமைனிங்கும் வந்து பண்ணிக்கலாம். பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு தான் நான் வந்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டும். இது வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. போனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி எடுத்துக்கிட்டு மிக்ஸியில் வந்து போட்டுக்கோங்க. மிக்ஸியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டுட்டு மிக்ஸி பண்ணிக்கணும். மிக்ஸி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வரணும். எள்ளு வந்து வறுக்கலாம். கொஞ்சம் சூடானாவே போதும். ஸோ வெல்லம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் வந்து இந்த மாதிரி இடிச்சு வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து மிக்ஸியில் வந்து போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு வாட்டி மிக்ஸியில் போடுங்க. ஜஸ்ட் ஒரு இப்படி க்ரஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உருண்டை பிடிச்சி பண்ணிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சூட்டில் வந்து ஆறிடும். அப்புறம் இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் விட்டுங்கனாக்கா. ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போ 3 days ஒன்ஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்னோட குட்டீஸோட ஃபேவரட் ஆக்சுவலி இது. கடையில் கிடைக்கிற பேக்கரி கடையில் ஸ்வீட்ஸ் கண்ணா அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி எள்ளு உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்டுக்கீரை ஸ்டீம் வச்சு வந்து ஒரு பொரியல் வந்து பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இது காம்போ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வந்து செய்யறோம். ரொம்ப குயிக்காக வந்து குக்கரில் வந்து செஞ்சிடலாம். ஸோ ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்டு ஆயில் நல்லா காய்ட்டும். ஸோ நல்லா வந்து காய்ட்டும். கடுகு, சீரகம், வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் போட்டுருக்கோம். ஜஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
கீரையோட ஸ்டீமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி தனியாக எல்லாமே இருக்கும் ஹோம்மேட் மிளகாத்தூள். ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் வந்து எடுத்து வைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். நல்லா வந்து விசில் எல்லாம் வந்துச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி வந்து அப்படியே பண்ணலாம். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். வெந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து இது வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சிருப்பேன். பிகாஸ் என்னன்னா நான் வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே வந்து கலர் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து லிக்விடாகவே கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி வந்து திக்காக வந்து பண்ணிடலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு பண்ணுற நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிகிரெயின் ஆட்டா சப்பாத்தி அண்ட் பொட்டேட்டோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஸ்டீம் பொரியல். ஸோ குட் ஃபார் வெயிட் லாஸ் ஆல்சோ. ஸோ சப்பாத்தி வந்து நல்லா வந்து ஸோ நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ மார்னிங் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா